பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். அனைவருக்கும் புரட்டாசி நல்வாழ்த்துக்கள். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. செப்டம்பர் 17 ஏகாதசி அன்னைக்கு புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அது என்ன ஏகாதசி தெரியுமா? அந்த ஏகாதசி பேர் இந்திரா ஏகாதசி. அந்த ஏகாதசி இப்போ இந்த ஏகாதசிக்கும் புரட்டாசிக்கும் என்னங்க பெரிய ஒரு சம்பந்தம், என்ன ஒரு பெரிய முடிச்சு அப்படின்னு உங்களோட மைண்ட்ல ஒரு பெரிய கேள்விக்குறி தெரியுது. ஒன்னே ஒண்ணு, புரட்டாசி 30 நாளும் என்னால விரதம் இருக்க முடியாது. ஆபீஸ் போறேன், வெளியூர் போயின்னு இருக்கேன், என்னால இருக்க முடியாதுங்க. ஒரு வருஷமும் நான் இருக்கணும்னு நினைப்பேன், ஆசை, ஆனா முடியாது. என்ன செய்ய? உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஏகாதசி. புரட்டாசி மாசம் வரக்கூடிய இந்திரா ஏகாதசி விசேஷமான ஏகாதசி. அந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்க புரட்டாசி விரதத்தை ஸ்டார்ட் பண்றீங்க. 30 நாள் இல்லைங்க, ஒரே ஒரு நாள் தான் விரதம், கடுமையான விரதம். ஒரு ஏகாதசிக்கு எப்படி தீர்த்தத்தை மட்டும் குடிச்சிட்டு வாழுகிறீர்களோ அதே மாதிரியாக இந்த ஏகாதசி பொழுது நேர கோவில் போங்க. காலங்காத்தால கோவில் போங்க. 6 மணி 6:30 மணிக்கு கோவில் திறந்திருப்பாங்க. குளிச்சுட்டு நேர போய் வெங்கடாஜலபதி இருக்கிற கோவிலா போங்க. அதுதான் ரொம்ப விசேஷம். பக்கத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடாஜலபதி இல்ல லட்சுமி பாலாஜி, இது மாதிரி நிறைய நேம்ல இருப்பார். அங்க போய் வெங்கடாஜலபதியோட தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அங்க இருக்கிற பூஜையில கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை வாங்கிண்டு, சடாரி வாங்கிண்டு, துளசி மட்டும் வாங்காதீங்க, வேண்டாம், துளசி வேண்டாம், வாங்கிட்டு துளசி தட்டை தொட்டுக்கோங்க. இல்ல துளசி வேண்டாம், இல்ல அப்படி கை கூப்பிட்டு விட்டுருங்க. துளசியும் சாப்பிடக்கூடாது. இந்த தீர்த்தத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்து உங்களுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. கோவில்ல கோவிந்தா நாமத்தை சொல்லுங்க. ஆரத்தி காட்டும் பொழுது கோவிந்தா 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 கோவிந்தாங்கிற நாமத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு பெருமாளை ஒரு 3 சுத்து சுத்திட்டு நேர உங்க வீட்டுக்கு வாங்க. வேஷ்டி கட்டிட்டு போங்க. பேண்ட் வேட்டி அலவுடு. உங்க வீட்டுக்கு வந்துட்டு நேர பூஜை ரூம்ல உட்காருங்க. 108 முறை கோவிந்தா நாமத்தை உச்சரிங்க. இன்று விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்று ஒரு நாள் மட்டும்தான் ஏகாதசி விரதம், புரட்டாசி மாச விரதமும் சேர்த்து. ஏன் இந்த ஒரு நாள் இருந்தா அந்த 30 நாள் இருந்தக்கூடிய பலன் கிடைக்குமா? கிடைக்கும். ஏன்? ஏகாதசியில புரட்டாசி மாசம் வருது இந்திரா ஏகாதசி, அதனால கண்டிப்பா கிடைக்கும். நீங்க பாக்கி நாள்ல, ஆனா புரட்டாசி மாசம் யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நீங்க விரதம்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, நான்வெஜ் கடையில கூட போய் சாப்பிடாதீங்க. ஒன்லி வெஜிடேரியன் தான். கேக்கு சாப்பிட்றது, அது சாப்பிட்றது எதுவுமே வேண்டாம். இந்த ஏகாதசியில நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் விரதம். இந்த 30 நாள் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. விரதம் இல்ல, விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு கடைசி வரை ஏகாதசி அன்னைக்கு விரதத்தை முடிச்சிடலாம். ஆனா இந்த ஏகாதசியில நீங்க விரதம் ஆரம்பிச்சீங்கன்னா இந்த 30 நாள் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா தினமும் ஒருவேளையாவது கோவிந்தா நாமத்தை சொல்லாம இருக்காதீங்க. இந்த ஏகாதசிக்கு மட்டும்தான் நான் விரதம் இருக்கேன், இந்த 30 நாளா நான் விரதம் இந்த பலன் கிடைக்கணும்னா டெய்லி 108 முறை கோவிந்தா நாமத்தை சொல்லுங்க. கோவிந்தா 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 கோவிந்தான்னு கண்ண மூடி 108 முறை சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. இது நீங்க விரதம் இருந்ததற்கான பலனை கிடைக்கும். இந்த புரட்டாசி விரதம் இருக்கே, ஏன் அந்த விரதம் இருக்கிறோம் அப்படின்னா, சாட்சாத் அந்த வெங்கடாஜலபதியோட பாதார விந்தத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நம்ம இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கார் வேணும், பங்களா வேணும், காசு வேணும், எல்லாம் வேணும். ஆனா எதுலையுமே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வராது, அப்படிதானே? இன்னைக்கு ஒரு கார் வாங்கியாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு இதோட ஹையர் எண்ட் கார், இப்படிதான் நம்ம மைண்டு போயிட்டே இருக்கும் தவிர, ஆனா எல்லாருக்கும் தேவை, அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ஒன்னே ஒண்ணுதான் கேட்பாங்க எல்லாரும். என்ன தெரியுமா? பெருமாளுடைய பாதார விந்தத்தை நான் பற்றி கொண்டு மோட்சத்துக்கு போயிடணும். கரெக்டா? அதானே நம்ம இங்க வந்தோம், நிறைய அனுபவிச்சோம். எல்லாமே மாயை. அந்த கடவுளுடைய பாதார விந்தம் ஒண்ணுதான் உண்மை. கரெக்டுங்களா? மாமேகம் சரணம் ரஜ, அடிக்கடி நம்ம சொல்லுவோம். வெங்கடாஜலபதியே கையை காமிக்கிறார், திருவடியை தொழு, நான் உன்னை பாத்துக்கிறேன், மாம் ஏகம் சரணம் ரஜ, அவ்வளவுதான் சரணாகதி தத்துவம். இந்த சரணாகதி எப்போ உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா? இந்த வருஷம் வரக்கூடிய புரட்டாசி மாசம் ஆரம்பத்துல வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க.
பாக்கி நாள் விரதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க, அக்டோபர் 3ஆம் தேதி வரை ஏகாதசியோட முடிச்சிடுறீங்க. எப்பொழுதும் போல நீங்க இருக்கலாம். அவங்களுக்கு கூட இந்த வெங்கடாஜலபதியோட அனுக்கிரகம், கருணை கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? நம்மளால இருக்க முடியாது, இருந்தா இருந்துருவோம். ஏன்? வேலையினோட பலு காரணம். திடீர்னு அந்த 30 நாள் 10 நாள் ஃபாரின்ல இருப்பேன், அப்புறம் வருவேன் திருப்பி. என்ன பண்றது? முடிந்த அளவுக்கு 100% இல்ல, 99.9% நான்வெஜ் சாப்பிடாம இருக்க ட்ரை பண்ணுங்க. யாரும் புரட்டாசி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா விரதம்னு ஒண்ணு நம்ம ஆரம்பிச்சுட்டோம்னா அட்லீஸ்ட் நம்ம கட்டுக்கோப்பா இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இந்த புரட்டாசி மாசம் நாம் ஏகாதசி அன்று விரதம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு பாக்கி நாள் நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். கடைசி நாள் அக்டோபர் 3ஆம் தேதி முடிக்க போறோம். அப்ப எப்படி அந்த ஏகாதசி இந்த புரட்டாசி விரதத்தை முடிக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன். இந்த விரதம் 2 நாள் தான் இருக்கணும். 17ஆம் தேதி ஸ்டார்டிங் இருக்கும், 3ஆம் தேதி அக்டோபர் 3ஆம் தேதி ஏகாதசி வருது சொன்னேன் இல்லையா, அதோட முடிக்கணும். 2 நாள் தான். அந்த முடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? முடிக்கும் பொழுது ஏகாதசி அன்னைக்கு விரதம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி மாவிளக்கு போட்டு கோவிந்தா நாமங்களை உச்சரிச்சு, உங்க வீடே அந்த கோவிந்தா நாமமா இருக்கணும். அன்றும் ஒரு 108 முறை உங்க வீட்டுல கோவிந்தா நாமத்தை சொல்லுங்க. கோவிந்தா 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 கோவிந்தாங்கிற நாமத்தை சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, அந்த அன்னைக்கு விரதம் இருந்து சாயங்காலம் ஒரு நல்ல சாப்பாடு, அருமையான சாப்பாடு, மாவிளக்கு மாவோட சாப்பிடணும். வடை, பாயசம், தயிர் பச்சடி எல்லாம் இருக்கணும். ஆனா செஞ்சு வச்சிருவாங்க. நீங்க 3-4 மணிக்கு மேலதான் அந்த சாப்பாடை சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா அந்த புரட்டாசி 30 நாளுமே விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அனைத்தும் இதுல கிடைக்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தோம், முடியும் போது இருக்கும், அவ்வளவுதான். முடியும் போது இந்த ஏகாதசி தான் முடியுங்கிறது. புரட்டாசி மாசம் முடியணுங்கிறது அவசியம் இல்லை. ஏகாதசி முடிஞ்சாலே போதும். யாருக்கு அதெல்லாம் விரதமே இருக்க முடியாதவங்க, சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க இருக்கலாம். இல்ல வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை, நான் இருந்தேன் சின்ன வயசுல, நான் இருந்தேன் இப்ப இருக்க முடியல, இருக்கலாம். இந்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இருக்கலாம். கரெக்டுங்களா? சோ இது ஒரு எளிய மெத்தடான புரட்டாசி மாச விரதம். இந்த விரதத்தை நீங்க முடிங்க, உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ரைட்டுங்களா? செய்யறீங்களா? செய்யுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.